யூகேயினுடைய எசெக்ஸ் பகுதியில் இருக்கிற வெதர்ஃபீல்ட்ஸ் அப்படின்ற இடத்துல உள்ள ஒரு அகதி முகாமில் எப்படியாக மக்கள் வாழ்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை எவ்வளவு கஷ்டமாக இருக்குது, என்ன மாதிரியான இன்னல்களுக்கு அவங்க முகம் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயங்களை வெளி உலகத்திற்கும் மீடியாவுக்கும் அவங்கள பல பேரும் வெளிவந்து சொல்லியிருக்காங்க. அசைலம் கோரிக்கை அப்படின்றது யூகே மட்டும் இல்லாமல் இந்த ஐரோப்பிய நாடுகள் இன்னும் பல நாடுகள் சேர்ந்து மனித உரிமைகள் அடிப்படையில் சொந்த நாட்டில் கஷ்டப்படுறவங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, உயிராபத்தை எதிர்நோக்கிறவங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்படியான பாதுகாப்பில்லாத சூழலை வாழ்றவங்க சட்ட ரீதியாகவோ அல்லது கடல் மார்க்கமாகவோ இந்த நாடுகளுக்குள்ள பிரவேசிக்கும் போது இந்த நாடுகள் அவங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஒரு வழக்கு நடத்துவாங்க. இதில் பலவிதமான ஸ்டெப்ஸ் இருக்குது, நிறைய இன்டர்வியூஸ் இருக்குது. இந்த இன்டர்வியூக்கள் மூலமும் இவங்க கொடுக்குற ஆவணங்கள் மூலமும் சரியான விதத்தில் அது இருக்கிறதா, இவர்களுக்கு உண்மையிலேயே சொந்த நாட்டில் உயிராபத்து இருக்கா, வாழ வழி இல்லாமல் இங்கே வந்திருக்காங்களா அப்படின்ற பல படிமுறைகளுக்கு பிறகு இவங்களுக்கான அசைலம் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும். அசைலம் வீசாவும் சிட்டிசன்ஷிப்பும் வேறு வேறு விஷயங்கள். அசைலம் வீசா இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு உடனடியாக இந்த நாடுகளுடைய பாஸ்போர்ட்டை தூக்கி தந்துட மாட்டாங்க. பாஸ்போர்ட் எடுக்கிறது அப்படின்றது அசைலம் கோரிக்கை அக்செப்ட் பண்ணப்பட்டதற்கு பிறகும் சில காலங்கள் எடுத்து தான் உங்களுக்கு இந்த பாஸ்போர்ட் கிடைக்கும். இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் சொந்த நாட்டிற்கு போக முடியாது, வேறு நாடுகளுக்கு போகலாம். ஆனால் நீங்கள் எந்த நாட்டில் இருந்து வந்திருக்கீங்களோ இல்லை எந்த நாட்டில் உங்களுக்கு உயிர் ஆபத்து இருக்குது அப்படின்ற ஒரு பதிவை நீங்கள் மேற்கொண்டிருக்கீங்களோ அந்த நாடுகளுக்கு போக முடியாது. அந்த நாட்டுக்கு போவீங்களாக இருந்தால் உங்களுடைய இந்த அசைலம் கோரிக்கை உடனடியாக நிராகரிக்கப்படும் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற ஒரு விதி. இலங்கை போன்ற நாடுகளில் இருக்கிறவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய கருத்து என்ன அப்படின்னா, இந்த நாடுகளுக்கு வந்தால் ரொம்பவே ஈஸியாக அசைலம் கிடைச்சிடும். தங்குமிடத்தை அவங்களே கொடுத்துருவாங்க, ஹோட்டலில் தங்க வைப்பாங்க, பணமும் கொடுப்பாங்க. பணமும் கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு இந்த அசைலம் கோரிக்கையை நிறைவேற்றி உங்களை இந்த நாட்டினுடைய குடிமகனாக அவங்க தெரிவு செய்வாங்க. அதற்கு பிறகு நீங்கள் தாய் நாட்டுக்கு போகலாம், எந்த இடத்துக்கு வேணால் உலகத்தில் போகலாம் அப்படின்ற ஒரு பரவலான கருத்து இருக்குது. இருந்தாலும் இந்த அசைலம் கோரிக்கையாளர்கள் கேம்ப்களில் தடுத்து வைக்கப்படுறது, ஆஸ்திரேலியா, யூகே, கனடா போன்ற இடங்களில் கேம்ப்களில் தடுத்து வைக்கப்படுறது, இல்லை இவங்களுக்கான ஒரு ஹவுசிங்கை ஏற்படுத்தி கொடுக்கறது போன்ற விஷயங்கள் இருக்கிற சிக்கல்கள், இவர்கள் முகம் கொடுக்கிற இன்னல்கள் பற்றி யாருமே பேசுவது கிடையாது. பொதுவாக இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவில் இன்றளவில் கூட இலங்கையிலிருந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கே தமிழ்நாட்டில் முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருக்காங்க. இது சம்பந்தமான பல வீடியோக்களை நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம். இவர்கள் அன்றாடம் சந்திக்கிற கஷ்டங்கள், இவங்க படுற துயரங்கள், இது எல்லாத்தையுமே பல சேனல்கள் யூடியூப்ல பேசிக்கொண்டிருக்கு. இந்த வளர்ச்சி அடைந்த நாடுகளில் சில நேரங்களில் வீடுகள் கிடைக்கப்படும், சில நேரங்களில் அவங்களுக்கான ஹோட்டல் வசதிகள் செய்து கொடுக்கப்படும். இருந்தாலும் இந்த முகாம்களில் தடுத்து வைக்கப்படுபவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஏற்கனவே ருவாண்டா மாதிரியான ஒரு ஆப்பிரிக்க நாட்டுக்கு இந்த அசைலம் கோரிக்கையாளர்கள் அனுப்பப்பட போகிறார்கள் அப்படின்ற ஒரு வதந்தியை தொடர்ந்து மக்கள் கிட்ட இருக்கிற பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற வசதி அங்க கிடைக்குமா அப்படின்றதுதான். இந்த எசெக்ஸ்ல இருக்கிற முகாமை பொறுத்த வரைக்கும் இந்த முகாம் ஒரு ஆர்மி பேஸாக இருந்த ஒரு முகாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஹவுசிங்ல யூகேல இருந்த பிரச்சனை, இந்த அசைலம் கோரிக்கையாளர்கள் இல்ல இந்த நாட்டுல அதிகமாக வந்து தங்கி இருக்கிற சட்டப்பூர்வமாகவும் சட்டவிரோதமாகவும் வந்திருக்கிறவங்களுக்கான ஹவுசிங்குக்கு ஹோட்டலை அஃபோர்ட் பண்ண முடியலை அப்படின்ற ஒரு கட்டத்தில் இப்படியான முகாம்களுக்கு இவங்களை அனுப்புறது வழக்கம். இவங்களை அனுப்பும்போது இந்த முகாம்களினுடைய உட்கட்டமைப்பு, இந்த முகாம்களில் எப்படியாக மனிதர்கள் நடத்தப்படுகிறார்கள், அவர்களுக்குரிய மனித உரிமைகள் சரிவர கையாளப்படுகிறதா அப்படின்ற பல கேள்விகள் இங்கே இருக்கு. இந்த குறிப்பிட்ட முகாமை பொறுத்தவரையில் 2023ஆம் ஆண்டு இந்த முகாம் நிறுவப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இந்த முகாமில் இருக்கிறவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த வீடியோவை முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த முகாமை பொறுத்தவரையில் இந்த முகாமில் இருக்கிறவங்க வெளி உலகத்துக்கு சொல்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சிறையில் இருக்கிற மாதிரியான வாழ்க்கையாக இந்த வாழ்க்கை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பஸ் கொடுக்கப்பட்டிருக்குமாம், அந்த பஸ்ஸில் தான் இவங்க வெளியே போகிறது அப்படின்னா போகலாம், இவங்களாக பெர்மிஷன் எடுத்து இவங்க வெளியே போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்பவே கவலையோட பகிர்ந்து கொள்கிறாங்க. இதில் உலகளாவிய ரீதியில் மனதளவில் பாதிக்கப்பட்ட பலரும் இருக்கிறதாகவும் இந்த தகவல் சொல்லுது. குறிப்பாக லிபியாவில் டார்ச்சருக்குள்ளான சித்திரவதைகளுக்குள்ளான மக்கள் இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சித்திரவதைக்குள்ளான மக்கள் அப்படின்னு சொல்லும்போது இவர்கள் ஏற்கனவே ட்ராமடைஸ் பண்ணப்பட்டிருக்கிறதாகவும் உளவியல் ரீதியாக நிறைய சிக்கல்களோட இருக்கிற மக்களோட மக்களாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது.
சுமார் 600 பேர் வரையில இந்த இடத்துல இருக்க வசதி இல்லாத ஒரு முகாம்ல தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க மேலும் சொல்றாங்க. இங்க சாப்பாடு கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே நேரம் சாப்பாடு கிடைச்சாலும் கூட அதற்கு போட்டி அதிகமாக இருக்கு. இந்த முகாம்ல இருக்கிற ஒருத்தர் ஊடகங்களுக்கு கருத்து சொல்லும் போது அவர் சொல்ற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய ரூமை விட்டு அவர் வெளியே வாரது அப்படின்றதே ரொம்பவே பிரச்சனையாகவும் பயமாகவும் இருக்கு. ஏன்னா இந்த முகாமை பொறுத்தவரையில ஏற்கனவே உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்கள், ஏற்கனவே சைக்காலஜிக்கலி பல பிரச்சனைகளுக்கும் பல இன்னல்களுக்கும் முகம் கொடுக்கிற மக்கள் அன்றாடம் சண்டைகளில் ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். சாஃப்ட் ஹார்ட் பர்சனாக இருப்பவங்க, இல்லை ஏதாவது ஒரு வகையில் இளகியவர்களாக இருக்கிறவங்களால வெளியே வாரது கூட ரொம்பவே அச்சத்துக்குரியதாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பகிர்ந்து கொள்றார். வெளியே வந்தோம் அப்படின்னா அன்றாடம் சண்டைகள் நடக்குது. ஒரு நாளைக்கு 2, 3 சண்டைகள், 4 சண்டைகள் வரையில் நடக்குது. இப்படியான சண்டைகள் நடக்கும்போது அந்த இடத்திற்கு போகவே பயமா இருக்கு. இது பல சமயங்கள்ல வன்முறையாக மாறுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் பகிர்ந்து கொள்றார். ஏற்கனவே இந்த ருவாண்டா டிபோர்டேஷன் பில் பாஸ் ஆகிறதுக்கு பிறகு ருவாண்டாவுக்கு நாங்க அனுப்பப்பட போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க இருக்கிற முகாம்ல இருக்கிற அகதிகள் பலருக்கும் ஒரு பெரிய ட்ராமாவாக இருக்கிறது. ஒரு பெரிய இம்பாக்டை அது கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக நாங்கள் ருவாண்டாவுக்கு அனுப்பப்பட போகிறோமா இல்லையா அப்படின்ற சரியான முடிவு தெரியாம ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத வாழ்க்கை வாழ்ற இவங்களால அன்றாட நடவடிக்கைகளையும் இவங்க பிள்ளைகளுடைய படிப்புகளையோ இல்லை இவங்களுடைய எதிர்காலத்திலேயோ கன்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு மிக சிக்கலான நிலைமை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த முகாம்ல இருந்து வெளிவர்ற செய்திகள் சொல்லுது. இதுவரையில இங்க இருக்கிறவங்களுக்கான சரியான இன்டர்வியூக்கள் நடக்கல. இவங்களுடைய கேஸ் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான சரியான பொறிமுறைகள் இதுவரையில மேற்கொள்ளப்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் இந்த முகாம்ல இருக்கிறவங்க வெளியிடுறாங்க. எவ்வளவு துரிதப்படுத்துறாங்களோ அவ்வளவு துரிதமாக எங்களுடைய கேஸ் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தாலும் நிராகரிக்கப்படுவதாக இருந்தாலும் எங்களுக்கு சரியான ஒரு முடிவு கிடைப்பதாக இருக்கும். ஆனா இது தொடர்ந்தும் இழுபறியில இருக்கு அப்படின்றதுனால எங்களால வேறு எதுலையுமே கன்சென்ட்ரேட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம எங்கள பல பேருக்கு இதுவரையில சாதாரண முதற்கட்ட இன்டர்வியூ கூட நடக்கல அப்படின்ற ஒரு கவலையான விஷயத்தையும் அவங்க பகிர்ந்து கொள்றாங்க. இதுவரையில இந்த முகாம்ல 14 தொடக்கம் 20 பேர் வரையில தற்கொலைக்கு முயற்சி செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதிக டிப்ரெஷன், அதிக ஸ்ட்ரெஸ் காரணமாக இந்த தற்கொலை முயற்சிகள் அன்றாடம் நடந்து வருகிறது அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க மேலதிகமாக சொல்லப்படுகிறது. ஹோம் ஆஃபீஸ் தரப்புல இருந்து இது சம்பந்தமாக பேசும்போது அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இதற்கான சரியான தீர்வுகளை நாங்க செய்யறதுக்காகத்தான் இருக்கிறோம். ஏற்கனவே 1700 வீடுகள் கொடுக்கப்பட இருந்தது. அது 800ஆக குறைக்கப்பட்டது. 1700 இருந்து 800ஆக அது குறைக்கப்பட்டதால் நடந்த ஒரு சிக்கல் தான் இந்த சிக்கல். இருந்தாலும் இவர்களுக்கான உதவிகள், இவங்களுக்கான விசேட உதவிகளை உடனுக்குடன் வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதே இடத்துல தயார் நிலையில ஜிபி உட்பட பல மருத்துவ சேவைகளும் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இங்க இருக்கிற மக்கள் ஊடகங்களுக்கு சொல்ற கருத்துக்கள் மிகைப்படுத்தப்பட்ட கருத்துக்களா இருக்கு. இப்படியான உண்மையான நிலைமை இல்லை. ஆனா உண்மையிலேயே டார்ச்சருக்கு உட்பட்ட, சித்திரவதைக்குட்பட்ட மக்கள் அதிகமாக இங்க இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்குள்ள ஒரு ரெஸ்ட்லெஸ் இருந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு பதற்றம் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் தகுந்த கண்காணிப்பு மூலமாக வெல் ட்ரெயின் ஸ்டாஃப் அங்க இருக்கிறாங்க. அவங்க இந்த மக்களை பத்திரமா பார்த்து கொள்ளுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க மேலதிகமாக சொல்லியிருந்தாங்க. உண்மையான நிலவரங்கள் என்ன அப்படின்றது நமக்கு சரியாக தெரியாது. நம்ம பார்க்குற, கேட்கிற, படிக்கிற விஷயங்களை வச்சு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோ மூலமாக சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அசைலம் பாத் அப்படின்றது ரொம்பவே ஈஸியான ஒரு பாத். அதுல வந்தோம்னா ஈஸியாவே சக்சஸ் ஆகிடலாம். கஷ்டப்பட்டு முன்னேற வேண்டிய தேவை கிடையாது. எதுக்காக ஸ்டூடெண்ட்டாக வரணும், எதுக்காக ஒர்க்குக்கு வரணும், இப்படி ஒரு ஈஸியான பாத் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விளம்பரப்படுத்துறதையும் இதை ஊக்குவிக்கிறதையும் நீங்க பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் உண்மையிலேயே இந்த அசைலம் முகாம்களில் மக்கள் கஷ்டப்படுற பல வரலாறுகள், பல கதைகளை அன்றாடம் ஊடகங்களுக்கு மக்கள் சொல்லி கொண்டிருக்காங்க. இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். தொடர்ந்தும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனல்ல வர வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க. பழைய வீடியோக்களையும் போய் பாருங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.